ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக ஆனால் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிற ஒரு ரெசிபி நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு நமக்கு மெயினாக தேவை வெண்டைக்காய் தான். இப்போ வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ இது ஒரு கிரேட்டர் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதையே நம்ம நல்லா சொரவி எடுக்க போகிறோம். மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்ச நிறைய பேத்துக்கு இந்த வெண்டைக்காய் பிடிக்காது. ஸ்பெஷலி குழந்தைகளுக்குன்னு அவங்க சுத்தமாக அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் வெரைட்டியாக நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டோம்னா அவங்க மஸ்ட்டாக சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அது இல்லாமல் இந்த ஸ்கூல் படிக்கிற வளரும் குழந்தைகளுக்கெல்லாம் இது ஒரு வாரத்துக்கு ஒரு 3 இல்லைன்னா 4 நாளாவது அவங்களோட ஃபுட்டில் இன்க்ளூட் பண்ண சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க எப்போவுமே. ஏன்னா அவங்களோட மூளை வளர்ச்சிக்கு அதிகமான நியூட்ரிஷன்ஸ் இந்த வெண்டைக்காயில் இருக்குது. அதனால் தாராளமாக நீங்கள் இது அவங்களோட ஃபுட்டில் தாராளமாக நீங்கள் சேர்த்திக்கோங்க. இப்போ மீடியம் சைஸில் இருக்கிற ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்துருக்கேன். அதையுமே இதே மாதிரி நம்ம சொரவி எடுத்துக்க போகிறோம். இப்போ அது ரெண்டுத்தையுமே நம்ம சொரவி எடுத்தாச்சு. இப்போ இது ரெண்டுமே வேறு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். இப்போது ஒரு கொஞ்சம் கொத்தமல்லி தழை எடுத்திருக்கேன். அதையே இதே மாதிரி கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ அதையும் போட்டாச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்திடலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்திட்டேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்திட்டேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்திட்டேன். இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு நீங்கள் சேர்த்திக்கோங்க. இதையும் சேர்த்தி இப்போது ஒரு முட்டை எடுத்திருக்கேன். அதையே நம்ம இதில் உடச்சி ஊற்றிடலாம். இப்போ இதையே நாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூனு இல்லைன்னா இந்த மாதிரி ஃபோர்க்கு எதாவது வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்திருக்கேன். இப்போ அதையும் கடலை மாவையும் சேர்த்தி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். சால்ட்டெல்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா இது காரம் எல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு காரம் எல்லாம் கொஞ்சம் தூக்கலாக வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் இல்லைன்னா வரமிளகாயெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, மத்தியானம் லஞ்சுக்கு, நைட்டு டின்னருக்கும் கூட எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் லஞ்சுக்கு மட்டும்தான் எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் எந்த மாவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. டைரெக்டாக முட்டை மட்டும் நீங்கள் உடச்சி ஊற்றி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். காலையில் இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, நைட்டு டின்னருக்குள்ள எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் கடலை மாவு இல்லை அதுக்கு பகரம் நீங்கள் கோதுமை மாவு இல்லை ராகி மாவு, உங்களுக்கு எந்த ஹெல்த் பெனிஃபிட்டாக இருக்கிற எந்த மாவு உங்களுக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் இன்க்ளூட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ ஒரு தவா வச்சுருக்கேன். அது கொஞ்சம் சூடாகவும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட இந்த மிக்ஸு நல்லா நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம விட்டுடலாம். இப்போ சைடில் கொஞ்சம் ஆயில் ஊற்றிட்டேன். இப்போ இதையே நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இது திருப்பி போட்டுடலாம். இது வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இது ட்ரை பண்ணலாம். அப்புறம் கொஞ்சம் கொலஸ்ட்ரால்லாம் கொஞ்சம் நார்மலாக இல்லாமல் இருக்கிறவங்க தாராளமாக வெண்டைக்காய் நம்மளோட ஃபுட்டில் ஆட் பண்ணலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு இது எப்போவுமே நம்ம இப்போ காலையில பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம ஒன்று சாப்பிட்டோம்னா வயிறெல்லாம் ரொம்ப ஃபுல்ஃபில்லாக இருக்கும். நம்ம பசிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் நமக்கு. அதனால தான் வெயிட் லாஸ் பண்ணவங்களுக்கு இது ரொம்ப ஆப்டான ஒரு ரெசிபியாக இருக்கும் நான் சொல்கிறேன். பாருங்கள், இப்போ நம்மளோட வெண்டைக்காய் ஆம்லேட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதையே வந்து கட் பண்ணி நமக்கு காமிக்கிறேன். எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தது இல்லைன்னா மஸ்ட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஹெல்த்தியான வெரைட்டியான வீடியோஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் போய் பாருங்கள். சேனல் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். இது செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் மறக்காமல் சொல்லுங்கள். கொஞ்சம் வெரைட்டியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு ரெசிபி ஆகிட்டு வரேன். டாட்டா, பாய்.